சரி. ஹலோ மேடம், போட்டோ பாத்துட்டீங்களா? பாத்துட்டேங்க. அவங்க ஏன் அக்காதா? என்னாச்சுங்க அவங்களுக்கு? இப்ப எப்படி இருக்காங்க? இன்னும் மயக்கமா தான் இருக்காங்க மேடம். மத்த டீடைல்ஸ்லாம் டாக்டர் தான் சொல்லணும். இப்ப நீங்க வரீங்களா மேடம்? தோ ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் மேடம். ஓகே மேடம், வாங்க. ரஞ்சிதா பதறாத. ஏதாவது லோ பிபி மாதிரி தான் ஆயிருக்கும், வேற எதுவும் இருக்காது. இல்ல அருண், ஏற்கனவே கண்ணுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. இப்போ மயக்கம் வேற வந்திருக்கு. எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அருண், பயப்படாத ரஞ்சிதா, சீரியஸா எதுவும் ஆயிருக்காது. நீ தைரியமா இரு. இத புடி, முதல்ல வண்டியில உட்காரு. வா போலாம். போலாமா? தம்பி சொல்லுங்க சார். போதும்டா, எடுத்துட்டு வராத. வேணாம். ஏன் காசுல நான் குடிக்கிறேன், உனக்கு எவ்வளோ பிரச்சனை? டேய், கண்ட்ரோல் இல்லாம குடிச்சிருக்க மச்சான். இதுக்கு மேல போனா நல்லது இல்ல. குடிச்சா என்னடா அவன் நம்மட்டே அவனா? அதுதான்டா குடிக்கிறேன். நான் இந்த உலகத்தையே மறக்கணும். அது வரைக்கும் குடிச்சிட்டே தான் இருப்பேன். மடப்பையில போய் வாங்கிட்டு நீ போய் எடுத்துட்டு வா. சரி, சீக்கிரம் எடுத்துடா மச்சான். கத்தாத மச்சான், எல்லாரும் பாக்குறாங்கடா. பாக்கட்டுமே, எனக்கு என்னடா வந்துச்சு? அப்படியே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுடா. கத்தாம என்ன பண்ணுவேன்? ஓவரா குடிச்சா இப்படிதான் எரியும். கேட்கல ஒன்றும் இல்லை மச்சான். ஏய், உள்ள நரக வேதனடா. என் உடம்பு மனசும் பத்திட்டு எரியறதுக்கு காரணம் அந்த ரஞ்சிதாடா. அவ ஜெயிச்சிட்டாளா? அருணை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துட்டாளா? அதை வச்சுட்டு அவ்வளோ அருணை என்னை எப்படி வெறுப்பேத்துறாங்க தெரியுமாடா? ரஞ்சிதாவும் அருணும் என்ன சீனது கூட நான் பொறுத்து பண்ணா. ஆனா என் முன்னாடி அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சிட்டாங்கடா. எப்படி தெரியுமா பண்ணாங்க? அவ்வளோ அருணும் பக்கத்துல உட்காந்துருந்தாங்கடா. என் முன்னாடி அவங்க 2 பேரும் எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா? இப்ப நீ தான் அருண், நான் தான் ரஞ்சிதா. எப்படின்னா பக்கத்துல உட்காந்துட்டு சாப்பிடறதுக்கு ஏதோ உருண்டை கண்டாவை ஆர்டர் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்து எப்படி பிடிச்சிட்டு ஊட்டி விட்டுருக்காடா. அது வாயில ஒட்டிச்சா. இவ கைய வச்சு இப்படின்னு கொஞ்சம் அமைதியா. ஐயோ, உயிர் எடுக்கிறானே. அதை நினைச்சு பார்த்தாலே அப்படியே மண்டலம் சூடாயி என் நெஞ்சை வெடிச்சு போல இருக்குடா. கோவத்துல கல்பனாவையும் அவங்க அம்மாவையும் அடிச்சு கொன்ன மாதிரி இந்த இது வீடு இல்லடா, பாருடா. நீ பாட்டு உலகிட்டு இருக்க. கல்பனாவே உன்னை பத்தி வாயை திறக்கல, போதையில் நீயே உன்னை காட்டி கொடுத்துற போல இருக்கு. கொஞ்சம் அமைதியாடுறா. என்னால முடியலடா. ஏன் முன்னாடி 2 பேரும் அப்படி சிரிச்சு பேசுறாங்கடா. இந்த அருண் என்னடா அப்படி கொஞ்சிட்டு இருக்காடா. டேய், புருஷன் மாடா அப்படிதான்டா இருப்பாங்க. யாருக்கு யாரா புருஷன்? சரிடா, யாருக்கு யாரா புருஷன்?